சோழமண்டல மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற அந்நிய சங்கத்தினுடைய மாநில தலைவர் கூத்தா அருள்மொழி அவர்களே, இந்த மாநாட்டை மிக சிறப்பாக பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மா.க. ஸ்டாலின் அவர்களே, மாவீரன் குரு இல்லையே என்ற குறையை இன்று இந்த பகுதியிலே, இந்த சோழ மண்டலத்திலே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின், நான் தினமும் அவருக்கு ஒரு தொலைபேசியில் பேசுவேன். நாளை இந்த பெண்கள் சேர்ந்து நீ வீட்டிற்கு போகும்போது உனக்கு ஆரத்தி சுத்தி போட வேண்டும் என்று சொல்லுவேன். மறுநாள் காலை கேட்பேன், செய்தார்களா என்று கேட்பேன். ஆமாம் செய்தார்கள் என்று சொல்லுவார் அவர். அவருடைய தந்தையார் ஒரு பக்கா கம்யூனிஸ்ட். கலியபெருமாள் அவர் பேர். அவரிடம் ஒரு நாள் சாலை மறியலுக்கு அவரிடம் போய் கேட்கிறார்கள். மா.க. ஸ்டாலின் அப்பா சொல்லுகிறார், நான் கம்யூனிஸ்ட், ஜாதியெல்லாம் எனக்கு கிடையாது என்று சொல்லுகிறார். 15 வயதே நிரம்பிய ஸ்டாலின் 15 வயசு அப்போ அவருக்கு. அவர் கலந்து கொள்ளுகிறார். ஸ்டாலின், மா.க. ஸ்டாலின் அவர்தான் இந்த மாநாட்டை, சோழமண்டல மாநாட்டையும் நடத்துகிறார். அதே போன்று தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரூராட்சி தலைவராக ஒருவரும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன் என்று மார்தட்டி சொல்லுகின்றவர் ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரே ஒரு நபர்தான். இப்படி பல்வேறு நல்ல குணங்களை உடைய மா.க. ஸ்டாலின் இந்த சோழமண்டலத்தை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன், எழுந்து போயிடுவேன். எதுக்கடா வந்துக்கிறீங்க? சத்தம் போட வந்துருக்கீங்க. வாயை மூடுங்கப்பா, வாயை மூடி இன்னும் ஒரு 10-15 நிமிஷம், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்கல்ல, பேச்சை கேளுங்க. சத்தம் போடணும், நானும் எழுந்து சத்தம் போடுவேன், அவ்வளோதான். என் பிள்ளைகள் வாழ்க்கை, இந்த பிள்ளைகள் வந்துருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், முடிவு வச்சு இப்போ வேண்டியதான். மறுபடியும் சொல்றேன், எவன் வயத்தை இருந்தாலும் படார்னு ஒன்று கொடு, பக்கத்தில் இருக்கிறவன் கொடு. வாயை திறந்தான்னா கொடு, அதான் பரிசு. ஏன்டா இது மாதிரி கத்துறீங்க? இந்த மாதிரி மாநாட்டை நடத்த முடியுமா? நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க, கல்லிலே சிலை செய்தான். சொல்லுங்க அடுத்தது. பல்லவராசா. இங்கே அக்னியிலே சிலை செய்தான் சிற்பி சிவா. எங்க சிவா? மேல பாருங்க, அக்னி, அதான் நம்மளுடைய அடையாளம். ருத்ரவர்ணியன் அக்னியிலே இருந்து, தீயிலிருந்து பிறந்தவன். மேல பாருங்க, நல்லா பாருங்க, இன்னொரு தூரம் பாருங்க. அந்த தீயிலிருந்து தத்ரூபமாக ருத்ரவர்ணியன் பிறப்பதை சிற்பி சிவா. எங்கப்பா சிவா?
ஒரு வணக்கம் போடு எல்லாருக்கும். இவர்தான் சிற்பி சிவா. இந்த மாநாட்டை எங்க நடத்தலாம்னு கேட்டபோது இது சோழ மண்டலம். ஏனென்றால் இந்த சோழ மண்டலத்திலே இங்கே வரிசையாக முன் வரிசையிலே சமய குறவர்கள் இந்து, இஸ்லாம், கிறித்துவம், ஜெயினம் ஆகிய சமயங்களைச் சேர்ந்த சமய குறவர்கள் இங்கே நல்ல கருத்துக்களை சுருக்கமாக சொன்னார். அதனாலே இந்த மாநாடு நவக்கிரகமும் இருக்கிற பகுதி சோழ மண்டலம். அதே மாதிரி நாகூர்ல யாரு நாகூர் தர்கா, அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கும் தர்கா அதுக்கும் போவாங்க, நாகூருக்கும் வருவாங்க, இந்துக்களும் போவாங்க. ஆக இப்படி சமய சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இது மேலும் ஒரு படியாக இது விளங்கும். முன்னால சொல்லுவாங்க, சோழ நாடு என்ன சொல்லுங்க, சோறுடைத்து. கரிகால் சோழன் என்ன பண்ணா சொல்லுங்க, நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். கல்லணையை கட்டணும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால. இன்னைக்கு வெள்ளைக்காரன், உலகத்தில் இருக்கிற வெள்ளைக்காரெல்லாம் பார்த்து அந்த கல்லணையை பார்த்து ஆச்சரியப்படுறான். எப்படி 2000 வருஷங்களுக்கு முன்னால் இதை கட்டியிருப்பான்? இந்த சோழ மண்டலத்தில் தான். அதனால அதே மாதிரி கங்கை கொண்டான், அடுத்தது கடாரம் வேண்டான். இந்த அந்த காலத்தில் ஆண்ட அரசர்கள் நிர்வாக வசதிக்காக மண்டலங்களை பிரித்தார்கள். அதே மாதிரி இசையை வளர்த்தார்கள். கட்டடக்கலைக்கு 2 உதாரணம் சொல்லுங்க பாப்போம். கட்டடக்கலைக்கு சொல்லுங்க. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம். இந்த சோழ மண்டல மக்கள் சரியா கேட்கலையா? சோழ மண்டல மக்கள் ஒரு காலத்தில் காவிரியில் தண்ணி விடலை. கர்நாடகா எங்கும் வறட்சி, பஞ்சம், பசி, பட்டினி. அப்போ பத்திரிகையில் இலைக்கறியை சாப்பிட்றாங்க அந்த மக்கள் அப்படின்ற ஒரு செய்தி. அந்த நேரத்தில் நான் இங்கே வந்து இவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி, அப்பொழுது ஆட்சி செய்தவர்கள், நீங்க தட்டு எடுத்து வாங்க, உங்களுக்கு சோறு போடுறோம்னு சொன்னாங்க. நாங்கள் தட்டை எடுத்துன்னு வரமாட்டோம், எங்களுக்கு சோறு வேண்டாம் என்று சுயமரியாதையோடு வாழ்ந்த மக்கள் இந்த சோழ மண்டலத்து மக்கள். இந்த மண் குரு வளர்ந்த மண், குரு மாவீரன் குரு வளர்ந்த மண். ஒரே நாளிலே 7 அம்பேத்கர் சிலையை சிறந்தது. 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது யாரு? மாவீரன் குரு. ஒரு நாள் என்னிடம் வந்தார், ஐயா
எங்கள் ஊரில் காடு வெட்டியில் தேநீர் கடையில் டீ கடை இரட்டை குவளை முறை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது தனி ஒரு டம்ளர், வன்னியர்களுக்கு ஒரு டம்ளர். இப்படியெல்லாம் இருக்குது ஐயா, இதை ஒழிக்கணும்னார். சரி நான் வரேன் என்று சொல்லி அங்கே போய் எல்லாரும் உட்கார்ந்து பரிமாறிக்கொண்டோம், தேநீரை பரிமாறிக்கொண்டோம் எல்லா சமுதாயங்களும். ஆக இந்த இரட்டைக்குவளை முறையை முதல்ல தமிழ்நாட்டில் ஒழித்தவர், அதற்கு வித்திட்டவர் யார்? மாவீரன் குரு. நம்ம கௌரவ தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி மாநாடு நடத்தும் தகுதி, பல வகை மாநாடுகள் ஒரே ஆண்டில் 7 மாநாடு. 1984 ஒரே ஆண்டிலே 7 மாநாடு. இப்போ 2 பேர் இருக்காங்க, கோசுமணியும் கோதைக்கேசவன் 2 பேர் இருக்காங்க. அதில் சில பேர் தவறிட்டாங்க. இஸ்லாமிய அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு தேர்ந்தெடுத்ததை பற்றி எனக்கு முன்னால் பேசிய அன்புமணி, கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். தென் மாவட்ட கலவரங்கள் ஏற்பட்ட போது எனக்கு அழைப்பு, திருமாவளவனுக்கு அழைப்பு, இப்படி அங்கே எல்லா மதங்கள் சமுதாயங்களை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு மதுரையிலே நான் அப்பொழுதுதான் சொன்னேன், திருமாவளவனுக்கு மதுரையிலே என்ன வேலை, தெற்கே வா என்று அழைப்பை விடுத்தேன். வடக்கே வா என்று அழைப்பை விடுத்தேன். அதன் தொடர்ச்சி உங்களுக்கு இன்று வரை உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பவில்லை. அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், யாரையும் ஒடுக்கக்கூடாது. இதுதான் கொஞ்சம் 85 என்று நினைக்கிறேன். ஒரு மைக்கை நல்லா செட் பண்ண தெரியல உங்களுக்கு. என்ன பண்ண போறீங்க? இந்தியா அதனுடைய எல்லைகள் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் யார் யார், எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு சர்வே 1985 15 வருஷம் நடந்தது. அதுக்கு பேர் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. மக்கள் தொகை, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதில் ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் அவர்களுடைய புள்ளி விவரங்கள், அவர்களை பற்றிய எல்லா புள்ளி விவரங்களும் எடுத்தார்கள். தமிழ்நாட்டில், இந்தியாவில் 4694 சாதிகள். இந்தியாவில் 4694 சாதிகள். ஆந்திரா, தெலுங்கானா சேர்த்து அதான் நம்பர் 1 அதிகமான சாதிகள். அதுக்கு அடுத்தது நாம் தமிழ்நாடு. ஆக தமிழ்நாட்டில் 346
364 சாதிகள். இந்த 364 சாதிகளும் முன்னேறினால்தான் ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயம் அடைய முடியும். அதைத்தான் அன்புமணி அவர்கள் விரிவாக இங்கே சொன்னார்கள். அது இல்லையே, ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமுதாயமாக இருக்கிறது. அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் 364 சாதிகள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். ஒரு சாதி முன்னேறாவிட்டால் தமிழ்நாடு முன்னேறாது, நல்லிணக்கம் ஏற்படாது. அனைவரும் முன்னேற வாய்ப்பு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். ஆந்திராவில் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கும் கார்ப்பரேஷன் நலத்திட்டங்கள், கடன் உதவிகள், வேலை வாய்ப்புகள். ஆனால் அந்த மாதிரியான ஒரு திட்டம் இங்கே செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன். ஆனால் இங்கே நடைபெறவில்லை. ஜெகன் ரெட்டி காலத்தில் 75,000 கோடி செலவு செய்து, நாயுடு காலத்தில் 1.5 லட்சம் கோடியை 2.5 லட்சமாக உயர்ந்தது இப்பொழுது. ஆனால் இங்கே இல்லை. தமிழ்நாட்டிலும் இது போன்று நடக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அனைவருக்கும் சமூக நீதி, அதற்கு தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு. 45 ஆண்டுகளுக்கு முன் வன்னியர் சங்கத்தை தொடங்கினேன். அப்பொழுது 3 தீர்மானங்கள். வன்னியர் சங்கத்தை 1980 தொடங்கிய போது 3 தீர்மானங்கள். ஒன்று, சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. இரண்டாவது, அந்த வகையிலே வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு 18 போதாது 22 உயர்த்த வேண்டும் என்று இப்படி தீர்மானங்களை நாங்கள் அப்பொழுது போட்டோம். இந்த சங்கம் தொடங்கிய போது மூன்று முறை கணக்கெடுப்பு நடத்த வாய்ப்பு. ஆனால் சிலருடைய சதியால் அது நடக்கவில்லை. விரிவாக பேச நேரம் இல்லாதனாலே மிக சுருக்கமாக பேசுகிறேன். பிசி அலெக்சாண்டர் ஆளுநர் அப்பொழுது வெங்கடகிருஷ்ணன் தலைமையிலே ஒரு கமிஷன் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய கணக்கெடுப்பு நடத்த உச்சநீதிமன்றம் ஆணை. மூன்றாவது, எடப்பாடி ஆட்சியில் குலசேகரன் ஆணையம், திமுக ஆட்சியில் அது கலைப்பு. அந்த ஆணையத்தை கலைத்து விட்டார்கள். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு, நீதிமன்றங்கள் தடையில்லை. இதை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆக 2013 கர்நாடகம், 2023 தெலுங்கானா இடஒதுக்கீடு அதிகரிப்பு. 4 மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவு. தமிழகம் தயங்குவது ஏன்? 5.5 லட்சம் வேலை வழங்க உறுதி வழங்கியது. 60,000 வேலை காலியிடங்கள் 6.5 லட்சம். காலியிடங்கள் 6.5 லட்சம். ஆக தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 80 விழுக்காடு வேலை என்னவானது? ஆக
சமூக நல்லிணக்கத்திற்கு பெரும் தடை போதைப் பொருட்கள். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சமயக்குறவர்களுக்கும் சொல்லுகிறேன். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் என் எதிரிலே தோன்றி, ராமதாஸ் உனக்கு என்ன வேணும்? எனக்கு 2 வரம் வேணுங்க, அப்புறம் ஒரு கொசுறு வரம் வேணும்னு கேட்பேன். அது என்ன 2 வரம்? ஒன்று, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு. என்னிடம் ஆட்சியை கொடுத்தால் நான் போடுகின்ற முதல் கையெழுத்து ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு என்று. அன்புமணி சேலத்திலே நடந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அதிலே பேசினார். அதற்கு பேனாவையும் நம்முடைய கௌரவ தலைவர் கொடுத்து, இந்த பேனாவிலே நீங்கள் முதல் கையெழுத்தை போட வேண்டும் என்றார். ஆனால் மக்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை. தெளிவு பிறந்துவிடும் 2026. இன்னொரு வரம் மும்மூர்த்திகள் நிற்கிறார்கள். ராமதாசிடம் கேட்கிறார்கள், இன்னொரு வரம் என்ன சொல்லுங்க? பெய்கிற மழையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு போகக்கூடாது. 2வது கொசுறு வரம்னு ஒண்ணு கேட்டீங்களா, அது என்ன? இந்த கஞ்சா எங்க பார்த்தாலும் நடமாடுதான். இளைஞர்கள் சீரழிந்து இருக்கிறார். அதனால கஞ்சா எங்கும் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது. இத மும்மூர்த்திகளிடம் கேட்பேன். ரேஷன் கடை இல்லை, நூலகம் இல்லை. ஆனா அந்த இடத்துலலாம் மதுக்கடைகள், சந்து பொந்துலாம் மதுக்கடைகள். சந்துக்கடை அல்லது பொந்துக்கடை. மது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் தமிழகம் வளராது. இந்த சமயக்குறவர்களை அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் பிரச்சாரமாக உங்களிடம் வருகின்றவர்களிடம் சமயக்குறவர்கள் சொல்ல வேண்டும். நான் ஏதோ ஒரு மலையாள பாட்டை கேட்டதாக ஞாபகம். அன்றும் பல மதம் இருந்தது, அன்றும் பல மதம் இருந்தது, அதனோட அன்பும் இருந்தது. ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் அடுத்த வீட்டில் பசி இருக்காது. ஏன்? அவங்க பட்னியா இருக்காங்க, அரிசி இல்லை, அது இல்லை. அதனால இவங்க ஆக்கின சோத்துல கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து பசிய நீங்களும் பசியாருங்கள் என்று சொன்ன அந்த காலம் இப்பொழுது எப்பொழுது வரும்? 2026 வரும். நம்முடைய ஆட்சி அன்புமணி தலைமையிலே அமைக்கும் போது அந்த காலம் வரும், நிச்சயமாக வரும். மது வருமானம், சாராயத்தால் வருகின்ற வருமானம் ஆண்டுக்கு 50,000 கோடி. அண்ணா சொன்னார், குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரின்னு சொன்னார். ஆனால் இந்த சந்து சாராயம், கொந்து சாராயம் இப்பொழுது ஆக மது இல்லாவிட்டால் வேலைவாய்ப்பு, சமய சமுதாய நல்லிணக்கம் பெருகும். மது இல்லாவிட்டால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அந்த வகையிலே இந்த மாநாட்டை மிக சிறப்பாக பல்வேறு இரவு பகல் தூங்காமல் நம்முடைய ஸ்டாலின், இவரை சிகப்பு துண்டுக்காரன்னு கூப்பிடலாமா?
அங்க இந்த சிகப்பு துண்டுக்காரன் இவ்வளவு பெரிய மாநாட்டை சோழ மண்டலமே குலுங்கும்படி செய்த, சோழ மண்டலமே குலுங்கும்படி செய்த ஸ்டாலின், நீ நெடுழி வாழ நான் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி நீ சாதாரண ஆள் இல்லப்பா. நீ நெருப்பில் தீ பாய்ந்தவன், நெருப்பிலிருந்து பிறந்தவன் என்று மேலே பாருங்கள், மேலே பாருங்கள். எங்கே சிற்பி? நம்முடைய பிறப்பை நேரமும் பல நாட்கள் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு தந்து, ஒத்துழைப்பு கொடுத்துட்ட போதுமா? நான் அங்கேருந்து நான் ஒத்துழைப்பு தான் கொடுக்குறேன், தலைவரும் தான் கொடுக்குறாரு, எல்லாரும் தான் கொடுக்குறோம். துட்டு 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 இந்த துட்டை கொடுத்தது, ஒத்துழைப்பையும் கொடுத்தது யாரு? வைத்தி. எங்கப்பா வைத்தி? ஆமா, துட்டு 3 எழுத்து, வைத்தியம் 3 எழுத்த. வைத்திய இன்னும் நிறைய பாக்கி இருக்குதான். ஸ்டாலின் இப்படி கண்ணை காட்டுறார், அதில் தான் நீ தான் அடைக்கணும். என்ன? ஆமாம், அங்கே வைத்தி, செந்தில், இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள், எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த எல்லாம் நிறைய செலவாயிடுது. அதனால் இந்த மாநாடு சிறப்பாக நடத்துவதற்கு ஆறுமுகம் மதுராந்தகத்திலேருந்து வந்தார். அந்த அந்த ஆறுமுகம் வேறு, மதுராந்தகம் ஆறுமுகம். மாநில வன்னியர் சங்க செயலாளர் எங்கே இருக்காரா? அப்புறம் யார்? திருக்கச்சூர் ஆறுமுகம். அப்புறம் ஆமாம் ஆமாம், இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இரவு பகலாக பாடுபடுகின்ற சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை, அதோடு அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற உறுப்பினர்கள், அவர்களும் இங்கே பாடுபட்டார்கள், பாடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நீங்கள் திரும்பி போகும்போது எந்த கூச்சலும் எழக்கூடாது.
என்ற உங்கள் சமுதாயங்களுக்கு நல்வழி காட்டுகின்ற சமுதாய தலைவர்களும் இங்கே வந்து பேசினார்கள். நல்ல கருத்துக்களை பேசினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.